ஹலோ மக்களே, நான் உங்களோட அனுஷா சுரேந்தர். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போ நான் எதுக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. மக்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல்ல 3 சீரீஸ் வந்து போய்கிட்டு இருக்குங்க. காதலாசை யாரை விட்டதோ, நயாண்டி குடும்பத்தார் அண்ட் என்னை மாற்றிய காதலியன்னு 3 சீரீஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 சீரீஸுமே நம்ம வந்து முக்கியமான இடத்துல வந்து மகா சங்கமம் வைப்போம். எல்லாருமே ஒன்னா கலந்துக்கிட்டு அந்த கல்யாணம் இல்லை வந்து தீபாவளி பொங்கல் அப்படின்ற மாதிரி ஒன்னா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சீரீஸ்க்கு அவங்க போயிடுவாங்க. இப்படிதான் நம்ம வழக்கமா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இதில் நான் ஃபேஸ் பண்ண சில கான்சிக்வன்சஸ் அண்ட் மக்களாகிய நீங்கள் ஃபேஸ் பண்ண சில கான்சிக்வன்சஸ்னு தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து தோணுச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரீசெண்டாக நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து காதலாசை யாரை விட்டதோ என்னைக்கு வரும், நயாண்டி குடும்பத்தார் என்னைக்கு வரும் அண்ட் என்னை மாற்றிய காதலை என்னைக்கு வரும்ன்றத ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட்டு ஒரு டைம் டேபிள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டிருப்பேன். அது வந்து எதுக்காக அப்படி போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது இப்போ காதலாசை யாரை விட்டதோ வீடியோ பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அடுத்த நாள் போடுற நயாண்டி குடும்பத்தார் அண்ட் அதுக்கு அடுத்த நாள் போடுற என்னை மாற்றிய காதலை அந்த சீரீஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. நாங்கள் காதலாசை பார்த்து தானே சப்ஸ்கிரைப் பண்ணோம், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மற்ற வீடியோஸ் மற்ற சீரீஸ்லாம் வந்து புரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ இது வந்து ரியாலிட்டியில் மக்களாகி நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயம். அண்ட் என்னோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சீரீஸையுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதாங்க ஆசை. ஏன்னா நம்ம மகாசங்கமம் போடும்போதே நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் எவ்வளோ அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ உரிமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அந்த கனெக்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம். ஸோ எல்லாரும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் அண்ட் என்னோட தாட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சீரீஸுமே காதலாசை யாரை விட்டதோ, நயாண்டி குடும்பத்தார் அண்ட் என்னை மாற்றிய காதலே, இந்த 3 சீரீஸையுமே ஒரே சீரீஸாக கம்பைன் பண்ணி கொண்டு வரலாம் இனிமே வர எல்லா நாட்களுமே அப்படின்றது தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, தெளிவான ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே வர எல்லா நாட்களுமே மகா சங்கமம் மட்டும்தான் அப்படின்றதான் நான் வந்து இங்கே உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அது 3 சீரீஸுமே தனித்தனியாக இல்லாமல் வேற ஒரு டைட்டில் கொடுத்து அதுக்கான சாங் கொடுத்து இனிமே வர எல்லா நாட்களுமே, அதாவது வாரத்தில் போடக்கூடிய 7 நாட்களுமே பிரேக் எடுக்கலைங்க. 7 நாட்களுமே நான் வந்து ஒரே இதை தான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்றதான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எல்லா நாட்களுமே மகா சங்கமம் மட்டும்தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், ஸோ எப்படி வந்து நீங்கள் கதையை கனெக்ட் பண்ணுவீங்க, அதாவது தனித்தனியாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களோட பார்வைகள் எப்படி இருக்கும்னா, இந்திரன் நிம்மதி அப்படின்னா காதலாசை, ஸோ ராஜா ரோஜானா என்கே அண்ட் வந்து இவங்க ஆதி நிலானா இஎம்கே, அப்படி தனித்தனியாக பார்க்குற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அண்ட் இதுக்கான ஸ்கிரிப்டை நான் 1 month முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். இதில் எல்லாத்துலேயுமே அதாவது 3 சீரீஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே கம்மிங் எபிசோட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நாளையிலேருந்து புது பொலிவோட நீங்கள் வந்து நம்மளோட அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல நீங்க வந்து வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி சொல்ல போனோம்னா, என்னோட ஐடியா என்னவா இருந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னோட ஐடியா வந்து இந்த கல்யாணத்தோட காதலாசை யாரை விட்டதோ அண்ட் என்கேவை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இஎம்கேவை மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் என்னன்னா, காதலாசை யாரை விட்டதோட நிம்மதி அண்ட் சுடரம்மாக்கு பெரிய பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் என்கேல வந்துட்டு கண்மணி அண்ட் கார்த்திகோட ஸ்டோரிக்கு இன்னும் நிறைய எபிசோட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான டெசிஷன் வந்து நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ இன்கேஸ் நான் என்கேவை ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா, கண்மணி கார்த்திக் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பியோர் லவ்வான ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களோட மறுபடியும் லவ் பண்ணி எப்படி அந்த ஒரு மறுமலர்ச்சி வருது அப்படின்றத வந்து நான் ரொம்ப பியூராக காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால அவங்களோட ஸ்டோரி அப்படியே திடீர்னு அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் மகா சங்கமம் வந்து வச்சிடலாம் இனிமே வர எல்லாத்துக்குமே அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சீரீஸையுமே கம்பைன் பண்ணுறதுனால என்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் டைமிங் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 3 சீரீஸுமே ஒன்றா கம்பைன் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் டெய்லியுமே எல்லா கேரக்டர்ஸுமே காமிக்க முடியாது, அது சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால் அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு என்னென்ன ஸ்டோரி இருக்கோ அதை வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி கொண்டு போகணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன். ஆனால் டெய்லியும் நீங்கள் எதிர்பார்க்குற சில பேர் வந்து சில கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ஃபேன்ஸாக இருப்பீங்க. ஸோ டெய்லியும் அதை கொண்டு வர முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நீங்கள் உங்களை கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறேன்.
ஸோ எஸ் மக்களே, நான் பிளான் பண்ண விஷயம், நான் சொல்ல வந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட சஜஷன் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஓகேவா இல்லை என்ன மாதிரியான, ஏன்னா எனக்கு வந்து மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் தான் வரும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் ஒன்று ஒன்றா படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் மைண்ட்லேயும் என்ன இருக்குன்றதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதே போல் நாளையிலிருந்து புது பொலிவோட நம்மளோட மகா சங்கமம் ஃப்ரம் எபிசோட் 1 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். டைட்டில் நாளைக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மக்களே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நாளைக்கு ஒரு புது பொலிவோட புது சீரீஸில் நம்ம வந்து சந்திக்கலாம். பாய் மக்களே.